ஹாய் மக்களே. ஸோ என் பேர் வந்து கார்த்திக். நான் வந்து டாடா நெக்ஸான் கார் வச்சுருக்கேன். ஸோ ரீசெண்டாக என்னோடய காரில் சைலன்சர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த டேமேஜ் எப்படி ஆச்சு, ஸோ அதை வந்து நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன், அதை பற்றின வீடியோ தான் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபோட்டோ தான் வந்து டேமேஜ் ஆன ஃபோட்டோ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து இன்ஜின்லேருந்து எக்ஸாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சைலன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸ் டேரெக்டாக இன்ஜினுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது சென்ட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் கல்லை வந்து இடிச்சங்காட்டி இந்த சைலன்சர் பைப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து காரை வந்து ரன் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து வெளியே போகாது. அப்படி போகாமல் இருந்துச்சு அப்படின்னா பேக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இன்கேஸ் பேக் ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இன்ஜினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து எனக்கு கீழே வந்து இந்த கல் ஹிட் ஆன உடனே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக காரை வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எகெயின் மேஜர் ப்ராப்ளமை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பெருசாக ரன் பண்ணவே இல்லை காரை. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக ஷோரூம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி எடுத்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக்ஸான் கார் வந்து சைலன்சர் டேமேஜ் ஆச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த சென்ட்ரலில் இருந்த ட்ரைனேஜ் மூடி வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூவாக சிமெண்ட்டெல்லாம் போட்டுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி யாரும் பைக்கு காரை ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கல்லுலாம் வந்து சுற்றி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து நைட் டைமில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணங்காட்டி எனக்கு அந்த கல்லும் அது சரியாக விசிபிளாக இல்லாதங்காட்டி நான் வந்து டைரெக்டாகவே சென்ட்ரலில் போயிடலாம், பெருசாக இடிக்காதுன்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா ரொம்ப ஹார்ஷாகவே வந்து அந்த கல் வந்து சைலன்சர் பைப்பு ஹிட் ஆனங்காட்டி இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா நெக்ஸானில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் போனேன். பட் சின்ன மிஸ்டேக்னால இந்த டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஸோ இது வந்து சைலன்சர் பைப்பு. ஸோ இந்த இது வந்து டேமேஜ் ஆன இடம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து சைலன்சர் இங்கே டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வீடியோ. பின் இது வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து செகண்ட் பீஸ் சைலன்சர் அண்ட் ஃபியூல் டேங்க். இதெல்லாம் வந்து இங்கே டேமேஜ் ஆகுங்க. ஸோ நான் வந்து போன இடம் பார்த்திங்கன்னா எனக்கு க்ரோன்பேட்டில் வந்து FPL டாட்டா சர்வீஸ் இருக்குது. அங்கே வந்து போயிருந்தேன். டேமேஜ் ஆன உடனே அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே கால் பண்ணி கேட்டப்போ ஷோரூமுக்கு பாடி ஷாப்க்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் காரை விட்டுட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது நான் வந்து லக்ஷ்மி டாட்டாவில் தான் வந்து இந்த கார் எடுத்துருந்தேன். அவங்கக்கிட்ட தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் கார் எடுத்து 1 இயர் இன்னும் ஆகலை. கரெக்டாக இன்னும் ஒரு 20 days இன்னும் பெண்டிங் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இயரோட இன்சூரன்ஸும் நான் வந்து ரெனியூவல் பண்ணிட்டேன். டாட்டா லக்ஷ்மிலேயே வந்து ரெனியூவல் வேறு பண்ணிட்டேன். ஸோ FPL டாட்டா என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து லக்ஷ்மி டாட்டா ஈஸியாக இருக்கிற போங்க, பாடி ஷாப் போங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நோ கிளைம் போனஸை வந்து ரிவோக் பண்ணணும். அது ரிவோக் பண்ணிவிட்டு அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக கிளைம் ப்ராசஸ் ஆகிடும்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி டாட்டாவில் தான் போயிட்டு காரை விட்டு இந்த சர்வீஸை தான் இந்த பார்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ தேங்க் டு ஜெபர் அண்ட் லக்ஷ்மி டீம் மெம்பர்ஸ். ஏன்னா நான் வந்து கூகுள் ரிவ்யூ பார்த்தப்போ எனக்கு 3.5 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கையே இல்லை. பட் ஃபஸ்ட் அங்கே போனதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் பிஹேவியர் வந்து சூப்பராக இருந்தது. ப்ராடக்ட் நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன டேட்டுக்கு கமிட்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து நியூவாக பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஹேசல் ஃப்ரீ கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கார் கொடுத்துட்டாங்க வித்தின் 5 days. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்காங்க டாடா லக்ஷ்மி. ஸோ என்னோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் இன்சூரன்ஸு. ஸோ எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ வித் லேபர் சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10,800 கிட்ட ஆச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒன்லி அந்த கிளைம் சார்ஜஸும் சால்வேஜ் பார்ட் சால்வேஜ் சார்ஜஸ் மட்டும் 1,500 நான் பே பண்ணேன். மற்றபடி எல்லாமே வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க.
நியூ சைலன்சர் பார்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண வீடியோ இது. ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த கோட்டிங்கும் நான் இப்போதைக்கு அடிக்கல. பட் நெக்ஸ்ட் வருஷம் கண்டிப்பாக வந்து சைலன்சர் கோட்டிங் வந்து நான் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இது வந்துட்டு எப்படி டேமேஜ் ஆச்சு, ஸோ எங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் எவ்வளோ கிளைம் சார்ஜஸ் ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நெக்ஸான் கார் வச்சுருக்காங்களோ. அந்த மெயின் அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரை வந்து லாங் டிரைவுக்கு நீங்கள் வந்து ரன் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு வித் ஃபேமிலியோடு நான் லாங் ஒரு மேரேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா அதர்வைஸ் இன்ஜின் ஃபெயில் ஆக கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்டு ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கார் வந்து பார்த்திங்கன்னா புது காரு. இந்த கார் நான் எடுத்தது வந்து ஜனவரி மாதம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 months தான் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வாரண்ட்டி வந்து 3 years இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, நான் வந்து டைரெக்டாக வந்து சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணேன். ஸோ இன்கேஸ் என்னோடய வண்டி வந்து ஒரு பழைய வண்டியாக இருந்துச்சு, 5 years 7 years 10 years அந்த மாதிரி பழைய வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா நியர்பை ஏதாவது ஃபேப்ரிகேஷன் ஷாப்லேயும் வந்து கூட அப்ரோச் பண்ணியிருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு நியூ பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கிட்ட செலவாகுது. ஸோ அப்படி நியூ பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஏதோ ஃபேப்ரிகேஷன் ஷாப்புக்கு போயிட்டு இந்த டேமேஜ் ஆன இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே வேற ஒரு மெட்டல் பீஸ் வச்சுட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி, எதர் பிரேசிங் பண்ணியோ இல்லை வெல்டிங் பண்ணியோ ஜாயின் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா டேமேஜ் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகிற மாதிரி கேஸஸ் எக்ஸாஸ்ட் கேஸஸ் போகிற மாதிரியான ஒரு ஹாலோவான ஸ்பேஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு கூட நான் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ வேறு யாராவது இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணலாமா, ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் என்னென்னா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியாஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. எனக்கு பெருசாக எடிட்டிங் தான் வந்து தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ everyone. Thank you for watching this video. Thank you.